சுனாமி 8 வருடங்களுக்கு முன்னர் எம்மை அதிர்ச்சியிலும் மாறா துயரிலும் ஆழ்த்திய பெயர். ஆனால் இன்று சுனாமி என்ற பெயர் எங்களுக்கு பழக்கப்பட்டுவிட்டது. சுனாமி என்ற பெயரானது பாரியதொரு அனர்த்தத்தையும் மிக கொடூரமான ஞாபகங்களையும் இன்று நினைவுபடுத்துகின்றது. ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி நாத்தார் பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடியதன் பின்னர் பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புக்கு மத்தியில் 26ஆம் தேதி மலர்ந்தது. அத்தகையதொரு நாளில் மக்கள் தமது அன்றாட நடவடிக்கைகளை வழமை போல் ஆரம்பித்தனர். இந்தோனேஷியாவின் சுமாத்ரா தீவின் ஆழ்கடலில் 9 ரிக்டர் அளவில் பாரிய பூகம்பம் ஏற்பட்டது. இதன் பிரதிபலனாக பூகம்பம் ஏற்பட்டு சொற்ப வினாடிகளில் பல நாடுகளின் கடற்கரைகளை பாரிய அலைகள் தாக்கின. இதுவே சுனாமி ஆழிப்பேரலையாகும். இந்த சுனாமி ஆழிப்பேரலையானது முதலில் இந்தோனேஷியாவை தாக்கியது. இந்த அனர்த்தம் ஏற்பட்டு 1 மணித்தியாலமும் சில நிமிடங்களும் கடந்த நிலையில் சுனாமி ஆழிப்பேரலையானது வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கு கரையோர பகுதிகளை தாக்கியது. இந்த அனர்த்தத்தில் சிக்கி இலங்கையில் 45,000க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். லட்சக்கணக்கானோர் தமது இருப்பிடங்களை இழந்ததோடு அன்றைய தினம் காணாமல் போனவர்களின் நினைவுகள் மட்டுமே இன்றும் எஞ்சியுள்ளன. 8 வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் இந்த அனர்த்தத்தின் சுவடுகளை நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்றும் காண முடிகின்றது. பாரியதொரு அனர்த்தத்தின் பின்னரும் தலை தூக்கியுள்ள இந்த மக்களின் உள ரீதியான காயங்கள் ஆறுவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் செல்லும்.